பெத்தெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் இந்த தமிழனின் தமிழ் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு: சமத்துவ நாயகன் அப்துல் கலாம். செய்தித்தாள் போடும் வேலையை செய்து ஒரு மனிதனால் செய்தித்தாளில் வருமளவுக்கு பிரபலமாக முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். அமெரிக்காவை பார்த்து இந்த அகிலமே நடுங்கிய காலகட்டத்தில் அந்த அமெரிக்காவே நம் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தவர். தமிழில் படித்தால் தலைகுனிவு மட்டுமே கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்த மதிக்கெட்ட கூட்டத்திற்கு தமிழில் படித்தால் நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம் என்பதை சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டியவர் கலாம் அவர்கள். ஏன் இவரை சமத்துவ நாயகன் என்று சொல்ல வேண்டும் தெரியுமா? நடந்த ஒரு உண்மை சம்பவம். திருச்சியிலே இருக்கின்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். அப்போது தமிழர்களின் பாரம்பரியம் ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக குத்துவிளக்கு ஏற்றிவிட்டு தொடங்குவார்கள். அப்போது கலாம் அவர்கள் உதிர்த்த வார்த்தை என்ன தெரியுமா? வைக்கப்பட்டிருக்கின்ற குத்துவிளக்கோ இந்துக்களின் அடையாளம், என் கையிலே இருக்கின்ற மெழுகுவத்தியோ கிறிஸ்துவர்களின் அடையாளம். இந்த குத்துவிளக்கை மெழுகுவத்தியை பிடித்து ஏற்ற வந்திருக்கின்ற நானோ ஒரு இஸ்லாமியன். ஆக இந்து, கிறிஸ்துவம், இஸ்லாம் ஆக மூன்றுமே ஒன்றுதான் என்பதை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு இளைஞர்கள் மனதிலே நங்கூரம் போல விதைத்தவர்தான் கலாம் அவர்கள். அவர் அன்றைக்கு விதைத்த விதை இன்றைக்கு எங்கு விருட்சமாக மாறி இருக்கிறது தெரியுமா? நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதே திருச்சியிலே 2 இஸ்லாமிய இளைஞர்கள் தொழுகைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு இந்து வீட்டில் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டிலே எதிர்பாராத விதமாக தீ பற்றி விடுகிறது. இந்த 2 இளைஞர்கள் தொழுகைக்கு செல்லாமல் அந்த தீயோடு போராடி அனைவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். மருத்துவமனையிலிருந்து வருவதற்கு மாலை 6 மணி ஆகிவிடுகிறது. அப்போது தொழுகையை முடித்துவிட்டு ஒரு இஸ்லாமிய பெரியவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த 2 இளைஞர்களை பார்த்து, இன்றைக்கு நீங்கள் தொழுகைக்கு வரவில்லை, அதனால் அல்லாஹ் உங்கள் மீது கோபித்துக் கொள்ளுவார் என்று சொன்னபோது அந்த 2 இஸ்லாமிய இளைஞர்கள் உதித்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? நாங்கள் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு பிடித்த தொழுகையை செய்து கொண்டிருந்தோம், ஆனால் இன்றைக்குத்தான் அந்த அல்லாவுக்கே பிடித்த தொழுகையை செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்று அந்த 2 இஸ்லாமிய இளைஞர்கள் பதில் சொன்னார்களே. இதனால் தான் கலாம் சமத்துவ நாயகன் என்று நான் சொல்லுகிறேன். ஆம் தோழர்களே, சாதியை கடந்து இன்றைக்கு இளைஞர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தை கடந்து இன்றைக்கு மனித நேயத்தோடு பழகி கொண்டிருக்கிறார்கள். இரத்த தானத்தையும் உடல் உறுப்பு தானத்தையும் சாதி, மத, இன, மொழி என்ற எந்த ஒரு பாகுபாட்டையும் பார்க்காமல் இன்றைக்கு இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. இதற்கு அடித்தளம் போட்டவர் கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்னி குஞ்சுகள் சிறகு முளைத்து பறக்கட்டும். இந்த புண்ணிய திருநாட்டின் புகழ் ஜுவாலை விண்ணிலும் பேரொளி வீசி பரவட்டும் என்று கூறிய கலாமுக்கு சலாம் போட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.